ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நார்மல் குலாப் ஜாமுனாக இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ரபடி எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப வெரைட்டியாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 350 400 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் 200 ml ஆகிற வரைக்கும் இதை நம்ம சுண்ட காய்ச்ச போகிறோம். லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் அளவுக்கு வச்சு நீங்கள் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதை இதே போல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி கிளறி விட்டுட்டு இது ஓரத்தில் படிகிறதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை எதுவுமே நீங்கள் இந்த ஸ்டெப்பில் சேர்க்க தேவையில்ல. வெறுமனே பாலை சுண்ட காய்ச்சினா மட்டும் போதும். இது போல் பொங்கி வர வர கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பால் நீங்கள் சுண்ட காய்ச்சும் போது நீங்கள் கிண்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது பால் ஒரு சைடு சுண்ட காய்ச்சறதுக்குள்ளே நம்ம ரபடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 150 200 ml போல் பால் எடுத்திருக்கேன். அதையும் இன்னொரு ஸ்டவ்வில் வச்சு அதையும் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரபடிக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறோம். நான் 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நான் ஒரு கிண்ணத்தை 1.5 ஸ்பூன் போல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது அந்த ரபடிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் திக்னஸையும் கொடுக்கும். இப்போ இந்த கொதிச்சிட்டு இருக்க பாலில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் கட்டி தட்டாமல் கரெக்டாக உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பால் நல்லா சுண்ட காய்ச்சிருக்கு. இப்போ நான் ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் கிட்ட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது போல் மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக போட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இது போல் நல்லா பவுடராக எடுத்துக்கிட்டோம். இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். இப்போ இது போல் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை இந்த ப்ரெட்டு கூட சேர்த்துக்குவோம். இப்போ அந்த பாலை சேர்த்ததும் நம்ம இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்படி நீங்கள் அழுத்துனீங்கன்னா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம ரபடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லேசாக நீங்கள் எண்ணெய் தடவி உருட்டிக்கலாம். இது போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இது போல் நல்லா சமமாக எந்த இடத்துலையும் வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுனும் உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு சர்க்கரை பாக்கு பெருசாக பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சாவே போதும். இது கூடவே ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம சர்க்கரை பாகு வந்து இறக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகள் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருந்து தான் வேகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெளியே டக்குன்னு கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து மாவாகவே இருக்கிறது போல ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகியிருக்கு. நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பொரிச்ச உருண்டைகளை எடுத்து இது போல் சுகர் சிரப்பில் போட்டுருங்க. இப்போ இது போல் எல்லா குலாப் ஜாமுனையும் நம்ம பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இது 2 மணி நேரம் போல் நல்லா வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதே போல் குலாப் ஜாமுனும் இன்னும் நல்லா பெருசாக உப்பி வரும். நான் 2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமுன்லாம் வந்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட ஆகிருக்கு. நல்லா வந்து குண்டு குண்டாக நல்லா பெருசாகிருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா சுகர் சிரப்பை வந்து உறிஞ்சி ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ரபடியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அங்கூரி ஜாமுன் வித் ஸ்ட்ராபெரி டிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக சாஃப்ரான் வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.